ஹலோ ட்ரேடர்ஸ், டெக்னிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களையும் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராக மாற்ற போகுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு செல்லர்ஸோட கேம் பிளான் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸுக்கு இந்த சேனல் கேரண்டி. டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சில்வர் மெம்பர்ஸ் எந்த விதமான வீடியோ கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ஹெல்த் யூஸ்னால நீங்கள் காலையில் வீடியோ கொடுக்க முடியல. பட் ஈவினிங் வீடியோ கொடுக்குற ரீசன், ஸோ இங்கே மார்க்கெட் என்ன தான் நடந்தது, நம்மளோட செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இன்றைக்கி ப்ராபபிலிட்டி இருந்துச்சா இல்லையாங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இதுக்காக போஸ்ட் மார்க் கூட ஒரு சின்ன ஒரு 5 minutes நம்ம கொடுத்துலாம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நேற்று நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,163 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவது 23,183ங்கிறது ஹை ப்ரைஸு. அப்போ நம்மளுக்கான க்ளோஸ் ஹையும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 23,200. ஸோ நமக்கான அடுத்த மணி அப்படிங்கிறது 23,200 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம். இதுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 23,300 கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸு ப்ளஸ் 23,100 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இதுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி நான் பார்த்துட்டதுனால 103ங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 103 வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டாவது 23,200 கூட ப்ளஸ் பண்ணுவோம். தென் அதுவே 23,200 கூட மைனஸ் பண்ணுவோம். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, ஸ்பாட்டில் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை, அதாவது நம்மளுக்கு புதன்கிழமை க்ளோசிங் வச்சு வேலைக்கிழமை தேவையான எடுத்துட்டோம். க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் இந்த அபோவ் ப்ளேஸஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரெண்டாவது, இங்கேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இங்கேருந்து மார்க்கெட்டுங்கிறது காலோட ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இல்லை அதுக்கு மேலே கால் பேனிக் புட்டு பேனிக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தான் கண்டிஷன். அப்போ இதை அப்படி போய் பிளேண்டாக என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மார்க்கெட்டில் எப்போ மொமெண்டம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்லி பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும். அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காகவும் பை எடுக்கலாம், இல்லை பேனிக்கும் பை எடுக்கலாம். அந்த பை அப்படிங்கிற ஆக்ஷன் மார்க்கெட்டில் எடுக்கும்போது மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது நேற்றோட மார்க்கெட் அப்படிங்கிறது என்னது, ஒரு புல் கேண்டில். ஸோ இந்த புல் கேண்டில் மார்க்கெட் இருக்கிறதுனால க்ளோஸ் ப்ரைஸ் அபோவ் மார்க்கெட் இருக்கும்போது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் அப்படிங்கிற ஆப்ஷன் நடந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கால் நீங்கள் பை பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. அதே போல் இங்கேருந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஓகேங்களா? இதான் கண்டிஷன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 23,200 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 103 பிலோ போயிருக்கணும். அட் தி சேம் டைம் 23,300ங்கிற அவுட் மணி கால் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணணும், பை பண்ணுறது ரெடியாக இருக்கணும். அப்போ அவங்க எப்போ பை பண்ணுவாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றோட என்ட்ரி பாயிண்ட் மேலே போனால் தான் பை பண்ணுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண மாட்டோம், நம்ம 50 minutes ட்ரேட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 50 minutes அப்படிங்கிறது க்ளோஸ் அபோவ் அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து 23,200 புட் ஆப்ஷன் 103 பிலோ போயிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் ஆப்ஷனுங்கிறது செல்லர்ஸோட நேரத்தோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அபோவ் போயிருக்கணும். இங்கே போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகவே இல்லை. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு மொமெண்டம் அப்சைடு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னையோட லோ ப்ரைஸஸ்லேருந்து 166 பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்தும் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணல, மார்க்கெட்டில் பேனிக் அப்படிங்கிறது ஆகவே இல்லை. நேற்றோட சினாரியோ பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் புட்டு வந்து க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அவனுடைய ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 70-80 பாயிண்ட் பறந்துருப்பான். கரெக்டுங்களா? ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், எனக்கு புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படின்னா நம்ம திரும்ப போய்ட்டு அன்எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. க்ளோஸ் பிலோ அப்படிங்கிற சினாரி இருந்தால் தான் அன்எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாருங்கள் காம்பினேஷனை 166 பாயிண்ட் மார்க்கெட் அபோவ் போயும் 23,300 அப்படிங்கிற, ஆக்சுவலி 23,200 வெளியே நம்ம பார்க்கணும். நிஃப்டி 23,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் என்ன வெளியே நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 103. ஓகேங்களா? அதே போல் இங்கே நம்ம என்ன பண்ணணும், நிஃப்டி 30th அவுட் மணி புட்டு. அப்போ 23,100ங்கிற புட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். ஸோ செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸுங்கிறது இந்த 2 பிளேஸ் தான்.
ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் மார்னிங் ஒரு மூமெண்டம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 103ங்கிற வேலையிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மூமெண்டம் அப்சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 11 to 12 வரை கன்சால்டேஷன் ரேஞ்சஸில் பயங்கரமான கன்சால்டேஷன். தென் 103 பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ லோ வந்தும் புட்டுங்கிறது என்ன பண்ண முடியல, ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸே கொடுக்கல. ஸோ அப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து எப்பயும் நம்ம ஸ்னிப்பர் லெவல் பார்த்தவங்க இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கதான் பார்த்தீங்கன்னா 100%ங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஓகேங்களா. எக்ஸ்பெக்டேஷனோட சினாரியோ நடக்கலை, அன்எக்ஸ்பெக்டேஷனோட சினாரியோ நடக்கலை. அப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க கற்றுக்கிடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கேபிட்டல் சேவ். இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் எக்ஸ்பீரியன் அன்றைக்கி அவுட் மணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அவுட் மணியாக இருந்தாலும் இந்த மணியாக இருந்தாலும் நம்மளுக்கான செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஏன் 20 ரூபா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஆகலை, 100 ரூபா கூட போகலாம். கரெக்டுங்களா. பட் அந்த ஆக்ஷன் தான் அவங்க செல் பண்ணணும், அதான் கண்டிஷன். அப்போ என்ன தான் மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு இருந்தாலுமே செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பையோ, அதாவது ப்ராஃபிட்டில் பை ஆக்ஷனோ இல்லை பேனிக்கில் பை ஆக்ஷன் இருக்குல்ல, போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் இன்னோட எல்லாம் நமக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து யாரெல்லாம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம் சினைப்பரி தெரியல. ஸோ யாரெல்லாம் வந்து இதை பார்த்துன்னு டக்கு டக்கு என்ட்ரி எடுத்தீங்களோ மேபி ஒரு ஸ்கால்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், மார்க்கெட்டில் கிடச்சிருக்கலாம். ஒரு 50 பாயிண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டில் கிடச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் ரிஸ்கி ஒன்று தான். எப்போவுமே காம்பினேஷன் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் மேலே போகும்போது காம்பினேஷன் பார்க்காம நீங்கள் போய் இஷ்டத்துக்கு அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ரூல்ஸாக நம்ம மீற மாதிரி இருக்கும். அதனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வழக்கமாக சொல்லக்கூடிய தான் தென் ரூல்ஸ் ஃபாலோ யூ. ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம பட்ஜெட் ஸ்பெஷல் வீடியோ ஈவினிங் போடலாம். நாளைக்கு கண்டிப்பாக சில்வர் மெம்பர்ஸ்க்கான மார்னிங் வீடியோ வரும். தேங்க்யூ.